ஓம் சாந்தி. குட் மார்னிங். இன்றைய முரளி 30/10/2025. பாப்தாதா மதுவனம். சாரம்சம் பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் மிக மிக எளிமையாக இருக்க வேண்டும். நீங்கள் விலை உயர்ந்த நவநாகரிகமான உடைகளை அணியும் பொழுது சரீர உணர்வு ஏற்படுகிறது. கேள்வி: குழந்தைகளின் பாக்கியத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கான பாக்கியம் இல்லாத பொழுது அவர்கள் எந்த விடயத்தில் சோம்பேறித்தனமாக உள்ளார்கள்? பதில்: பாபா கூறுகிறார், குழந்தைகளே, உங்களை சீர்திருத்துவதற்கு உங்கள் அட்டவணையை வைத்திருங்கள். எந்த அட்டவணை? உங்கள் நினைவு அட்டவணை வைத்திருப்பதில் பெருமளவு நன்மை உள்ளது. உங்களுடன் எப்பொழுதும் ஒரு குறிப்பு புத்தகத்தையும் வைத்திருங்கள். நீங்கள் தந்தை நினைவில் எந்த அளவு நேரம் இருந்தீர்கள் என சோதியுங்கள். உங்கள் பதிவேடு எவ்வாறு உள்ளது? உங்கள் நடத்தை தெய்வீகமானதாக உள்ளதா? அனைத்தையும் செய்யும் பொழுது நீங்கள் பாபா நினைவில் இருக்கின்றீர்களா? நீங்கள் நினைவில் இருந்தால் மாத்திரமே உங்கள் துரு அகற்றப்பட்டு உங்கள் பாக்கியம் மேன்மையானதாக முடியும். பாடல்: கள்ளம் கவடமற்ற பெறுவை போன்று தனித்துவமானவர் எவரும் இல்லை. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தையாகி நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீடுகளில் என்ன பண்ணணும்? லக்ஷ்மி நாராயண் படைத்து வைத்திருக்க வேண்டும். அதனை பார்க்க நீங்கள் பெரும் சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். ஏனெனில் ஏதை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம்? ஏனெனில் இதுவே கல்வியின் இலக்கும் லட்சியமாகும். நீங்கள் மாணவர்கள் என்பதையும் கடவுளை உங்களுக்கு கற்பிக்கிறார் என்பதையும் அறிவீர்கள். அதனால் நீங்கள்லாம் யார்? நீங்கள் இறை மாணவர்கள். நீங்கள் கல்வியை கற்கின்றீர்கள். அனைவரது இலக்கும் ஒன்றே ஆகும். இப்படத்தை பார்க்கும் பொழுது அதிக அளவு சந்தோஷம் இருக்கட்டும். குழந்தையாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். என்ன பாடல்? அவர் கள்ளம் கபடமற்ற பிரபு. சிலர் ஆனால் பாடுறாங்க, ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க? சங்கரரையே கள்ளம் கபடமற்ற பிரபு என கருதுகின்றார்கள். அவர்கள் சிவனையும் சங்கரையும் ஒன்றாக கலந்துள்ளார்கள். சிவன் யார்? அதிமேலான கடவுள் என்பதையும் சங்கரர் ஒரு தேவர் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். எனவே அவர்கள் இருவரும் எவ்வாறு ஒருவராக இருக்க முடியும்? அவர் பக்தர்களை காப்பாற்றுவார் என்பதை நீங்கள் பாடலிலும் கேட்டீர்கள். பக்தர்கள் நிச்சயமாக ஏன் காப்பாற்றணும்? பக்தர்கள் நிச்சயமாக அனர்த்தங்களை அனுபவம் செய்கின்றார்கள். அனைவருக்கும் 5 விகாரங்கள் என்ற அனர்த்தங்கள் உள்ளன. அனைவரும் பக்தர்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? சாது சன்னியாசின்னு போய் காலில் விழுகிறாங்க. பாபா சொல்கிறாரு, அவங்களும் பக்தர்கள் தான். அவங்களுக்குள்ளும் என்ன இருக்குது? எல்லாமே இருக்கு. எவரையும் ஞானம் நிறைந்த ஆத்மா என அழைக்க முடியாது. சிவனும் சங்கரரும் வேறுபட்டவர்கள். அதே போன்று வேற என்ன வேறுபாடு? அதே போன்று ஞானம் பக்தி முற்றிலும் வேறுபட்டவை. நீங்கள் ஒரு முறை ஞானத்தை பெற்றதும் என்ன நடக்குது? பக்தி இருப்பதில்லை. எல்லாம் இருக்குதா? பக்தி பண்ணுறது இல்லையா?
பாபா கிட்ட எதுவும் கேட்குறது இல்லையா? பாபா அது கொஞ்சம் பண்ணி கொடு பாபா, லெட்டரெல்லாம் எழுதி போடுறீங்க, இது என்னுடைய பிள்ளைக்கு இது பண்ணி கொடு அதை பண்ணி கொடு. எத்தனை லெட்டர் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்க படிங்க. உங்களே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பாபா சிலர் பாபா கிட்ட கேட்குறோம்னால என்ன ஆகிப்போச்சு, ஆமாம் கொஞ்சம் ராயல் பக்தின்னு சொல்லலாம். வேணாம், நீங்கள் சந்தோஷ தாமத்தின் அதிபதிகள். நீங்கள் ஒரு முறை ஞானத்தை பற்றும் பக்தி இருப்பதில்லை. நீங்கள் சந்தோஷ தாமத்தின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் அரைக்கல்பத்திற்கு சர்க்கதியை பெறுகின்றீர்கள். ஒரே ஒரு சமிக்ஞையில் நீங்கள் அரைக்கல்பத்திற்கான உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பக்தர்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் உள்ள என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் என்ன ஆகுறீங்க, தேவர்கள் ஆகுகின்றீர்கள். பின்னர் பக்தர்கள் சிரமப்படும் பொழுது, அதாவது அவர்கள் துன்பத்தை அனுபவம் செய்யும் பொழுது தந்தை வருகின்றார். தந்தை விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? நாடகத்திற்கேற்ப கடந்த காலத்தில் நிகழ்ந்தவை அனைத்தும் மீண்டும் இடம்பெற வேண்டும். பின்னர் வழிபாடு ஆரம்பமாகும் பொழுது பாவ பாதை, அதாவது தூய்மையற்றவர்கள் ஆகுவதற்கான பாதை ஆரம்பமாகுகின்றது. இதில் முதல் இலக்க விகாரம் காமமாகும். இதனை இட்டு கூறப்பட்டிருக்கின்றது. காமத்தை வெற்றி கொள்வதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகுகின்றீர்கள். அவர்கள் வெற்றியடைவதில்லை. ராவண ராஜ்யத்தில் எவருமே விகாரம் இல்லாது பிறப்பெடுக்க முடியாது. ராவண ராஜ்யம் சத்தியுகத்தில் இருப்பதில்லை. அங்கும் ராவணன் இருப்பானாயின் கடவுளால் ஸ்தாபிக்கப்படுகின்ற ராமராஜ்யம் எதற்கு? ஒரு லௌகிக்க தந்தை தனது குழந்தைகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதில் அதிக அளவு அக்கறை கொண்டிருக்கின்றார். தனது குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பதற்காக அவர்களுக்கு கொடுப்பதற்காக செல்வத்தை சேமிக்கிறார். என்ன சொல்ல வர்றார் பாபா? அதை சொல்லிட்டு இதை சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? அப்போ நான் உங்களுக்கு சொத்தை சேர்த்து வச்சு அந்த சொர்க்கத்தில் போய் நீங்கள் மறுபடியும் கஷ்டப்படுறீங்கன்னா அப்போ நான் எப்பேற்பட்ட அப்பா? எவ்வாறாயினும் இங்கே அவ்வாறு இல்லை. இது துன்ப உலகமாக. இங்கே எல்லாம் சேர்த்து வச்சா கூட இந்த உலகம் துன்பந்தான். எல்லையற்ற தந்தை கூறுகிறார், அங்கே நீங்கள் பிறவியாக சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். அங்கே உங்களுக்கு பெருமளவு செல்வம் கிடைக்கின்றது. ஆத்மாக்கான செல்வமும் கிடைக்குது, பௌதிகமான செல்வம் கிடைக்கிறது. அங்கே நீங்கள் 21 பிரிவுகளுக்கு துன்பத்தை அனுபவம் செய்வதில்லை. ஏன்னா அங்கே எவருமே துன்பம் எப்போ வருது? கடனாளிகள் ஆகுவதில்லை. சொல்றார் என்ன ஆகுறதில்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்தூலமான செல்வம் கேட்டு வீடை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னா கடன் வாங்குறதுன்னு அர்த்தம். ஆத்மா கடன் வாங்காது. எனக்கு கொஞ்சம் அன்பை கொடு, கொஞ்சம் அமைதியை கொடு, கொஞ்சம் சந்தோஷத்தை கொடு, நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், அதெல்லாம் இருக்குமா அங்கே? இவங்கிட்ட நிறையா இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர்த்து அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவங்ககிட்ட கடன் வாங்க மாட்டாங்க. உங்கள் புத்தி விடயங்களை கிரகித்தால் உள்ளார்த்தமாக நீங்கள் அதிக அளவு சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் ஞானம் யோகம் முற்றிலும் எப்பேற்பட்டது? மறைமுகமானது. உங்களிடம் பௌதிக ஆயுதங்கள் இல்லை. தந்தை விளங்கப்படுத்துகிறார், இது ஞான வாள். அவர்கள் பெண் தெய்வங்களிடம் உள்ள பௌதிக ஆயுதங்களை அதன் அடையாளமாக காட்டியுள்ளார்கள். சமயங்கள் போன்றவற்றை கற்பவர்கள் இதை ஞான வாள் என்றோ அல்லது இது ஞான இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் ஞானத்துக்கு?
ஞான அம்பு என்றோ ஒருபொழுதும் கூறுவதில்லை. எல்லையற்ற தந்தையால் மாத்திரம் இதனை விளங்கப்படுத்த முடியும். நீங்களாம் யாரு? சக்தி சேனை. வெற்றி ஈட்டியதால் நிச்சயமாக அவரிடம் பௌதிக ஆயுதங்கள் இருந்திருக்க வேண்டுமென அவர்கள் நம்புகின்றார்கள். அதனால தான் தேவியின் கையில் எல்லாம் காமிச்சிட்டாங்க. தந்தை தவறுகள் அனைத்தையும் பற்றி உங்களுக்கு கூறுகிறார். உங்கள் இவ்விடயங்கள் அனைத்தும் பலரும் செவிமடுப்பார்கள். கல்விமான் போன்றவர்களும் ஒரு நாள் உங்களிடம் வருவார்கள். அவரே எல்லையற்ற தந்தை அல்லவா? ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் மாத்திரமே குழந்தையாகி நீங்கள் நன்மை அடைய முடியும். அப்பொழுது உங்கள் சரீர உணர்வு துண்டிக்கப்படும். ஆகையாலேயே செல்வந்தர்கள் இங்கே வருவதில்லை. தந்தை கூறுகிற உங்கள் சரீர பெருமை அனைத்தையும் துறந்து விடுங்கள். சரீர பெருமைன்னா என்ன? உலக ரீதியாக பெயர், புகழ், பதவி, பணம் என்னென்ன இருக்கோ இல்லையா, கல்வி எல்லாத்தையும். மக்கள் தம்மிடம் உள்ள சிறந்த ஆடைகளை இட்டு பெரும் போதை கொண்டிருக்கின்றார்கள். இப்பெல்லாம் எப்படி? நீங்கள் இப்பொழுது எளிமையான நிலையில் இருக்கின்றீர்கள். இருக்கிறீங்களா? இல்லை இங்கே வரும்போது மாத்திரம்தானா? காஞ்சிபுரமா? நீங்கள் இப்பொழுது உங்கள் புகுந்த வீட்டிற்கு செல்கின்றீர்கள். அங்கே நீங்கள் அணிவதற்கு என்ன இருக்குது? ஏராளமான ஆபரணங்கள் இருக்கும். நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்? விலை உயர்ந்த ஆடையை அணியக்கூடாது. தந்தை கூறுகிறார், மிகவும் எளிமையாக இருங்கள். நான் என்ன செயல்களை செய்கின்றனோ, பாபா டேஸ்ன்னு போட்டார், அது மற்றவர்கள் பார்த்து செய்வார்கள் இல்லையா? குழந்தையாக நீங்களும் மிக எளிமையாக இருக்க வேண்டும். இல்லையேல் சரீர உணர்வு இருக்கும். அவை அனைத்தும் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அதில் கூட ராயலான எளிமை என்ன? எளிமை தான். அதுலேயே ராயலான எளிமை என்ன? அதாவது சில பேர் வெள்ளை தான் எடுக்கிறாங்க. அதில் பாபா சொல்கிறார், விதவிதமாக அதில் டிசைன் போட்டது இல்லையா, பல வகையான இதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறார், அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது? எடுக்கிறீங்க, பயன்படுத்துகிறீங்க, கரெக்டு. ஆனால் பாபா சொல்கிறார், ரொம்ப நார்மலாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எடுக்கிறதோ இல்லை அதில் ரொம்ப டிசைன் போட்டு விதவிதமாக எடுக்கிறது, அது என்ன? அது ராயல் எளிமை. அப்போ பாபா சொல்கிறாரு, மிக எளிமையாக இருக்க வேண்டும். இக்காலத்தில் அதிக அளவு வேற என்ன இருக்குது? திருட்டு போன்றவை இடம்பெறுகின்றன. வீதிகளில் திருடர்கள் உங்களிடம் கொள்ளையடிக்கின்றார்கள். நாளுக்கு நாள் இத்தகைய குழப்பங்கள் தொடர்ந்தும் அதிகரிக்கும். ஆகையாலே தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? உங்களை ஆத்மாக்களாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். சரீர உணர்வுக்கு வருவதால் நீங்கள் தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். இந்த நேரத்தில் மாத்திரம் நீங்கள் இந்த முயற்சியை செய்ய வேண்டும். பின்னர் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இந்த முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்பொழுது சங்கமிகத்தில் இருக்கின்றீர்கள். தந்தை அதிமேன்மையான சங்கமிகத்தில் வருகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யுத்தம் நிச்சயமாக இடம்பெறும். பல அணுகுண்டுகள் தொடர்ந்தும் உற்பத்தி செய்யப்படும். அதனை தடுப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எவ்வளவு பிரயத்தனம் செய்தாலும் அது சாத்தியமில்லை. ஏன்? அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்? மரணம் நிச்சயமாக இடம்பெற வேண்டும். ஆகையால் அவர்களால் எவ்வாறு அதனை செய்வதை நிறுத்த முடியும்? இப்போ உலகத்தில் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க இல்லையா?
அவர்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டாலும் அவற்றை உற்பத்தி செய்வதை நிறுத்துவது இல்லை. ஏன்னா இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. யாதவர்களுக்கும் கௌரவர்களும் அளிக்கப்பட வேண்டும். யாதவர்கள் யாரு? ஐரோப்பில் வாழும் மக்கள். விநாசம் இடம்பெற காரணமாக உள்ள தமது விஞ்ஞானத்தை இட்டு அவர்கள் பெருமை கொண்டுள்ளார்கள். பின்னர் மௌனத்தின் பெருமையில் மூலம் வெற்றி உள்ளது. உங்களுக்கு மௌனத்தின் பெருமையை கொண்டிருப்பதற்கு, அதாவது மௌன சுரூபம் ஆகுவதற்கு கற்பிக்கப்படுகின்றது. தந்தையை நினைவு செய்யுங்கள். மயான அமைதி. ஆத்மாவாகிய நான் இச்சரீரத்திலிருந்து விடுபட்டுள்ளேன். நாங்கள் செய்வதை போன்று தனது சரீரத்தை விட்டு நீங்குவதற்கு வேறு எவராயினும் முயற்சி செய்கின்றார்களா? உலகம் முழுவதும் சென்று தேடி பாருங்கள். ஓ ஆத்மா, நான் இப்பொழுது சரீரத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று கூறுகின்ற வேறு எவராது இருக்கின்றார்களா? தூய்மையாகுங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் தண்டனை அனுபவம் செய்யப்படும். தண்டனை அனுபவம் செய்பவர் யார்? ஆத்மாக்களே. அந்நேரத்தில் தாம் செய்துள்ள பாவங்களினதும் அப்பாவங்களுக்கான தாங்கள் பெற்றுள்ள தண்டனைகளினதும் என்ன காட்சிகளை ஆத்மாக்கள் பெறுகின்றார்கள். சும்மா கொடுக்க மாட்டார் இல்லையா? அத்தகைய நேரத்தில் பல பிறவிகளின் பாவங்களுக்கான தண்டனை தான் பெறுவதை போன்று அந்த ஆத்மா உணர்கிறார். அதிகளவு துன்பம் அனுபவம் செய்யப்படுவதனால் சந்தோஷம் எந்த அளவிற்கு எஞ்சிருக்கப் போகிறது? தந்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? நீங்கள் மேலும் பாவச் செயல்களை செய்யக்கூடாது. உங்கள் பதிவேட்டை வைத்திருங்கள். எல்லா பாடசாலைகளும் அவர்கள் ஒவ்வொருவரின் செயல்களினதும் நடத்தையினதும் பதிவேட்டை வைத்திருக்கின்றார்கள். கல்வி அமைச்சரும் கூறுகிறார். என்ன கூறுகிறார் அவர்? பாரதத்தின் நடத்தை இப்பொழுது சீராக இல்லை. அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் இப்பொழுது எங்கள் நடத்தையை என்ன சொல்லுவீங்க? நீங்கள் போய் அவங்ககிட்ட, கல்வி அமைச்சர்கிட்ட, லக்ஷ்மி நாராயண் போன்று ஆகுகிறோம். உங்களுடன் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? லக்ஷ்மி நாராயண் ஒரு படத்தை வைத்திருங்கள். வச்சிருக்கீங்களா? ஏன் வைக்கணும்? அதுவே உங்கள் இலக்கும் லட்சியமும் ஆகும். நாங்கள் அவர்களைப் போல் ஆகுகின்றோம். நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் ஆதி சனாதன தேவி தேவரின் தர்மத்தை ஸ்தாபிக்கின்றோம். அனைவரது செயற்பாடும் நடத்தியும் இங்கே சீர்திருத்தப்படுகின்றன. இங்கே நீங்கள் ஒரு நீதிமன்றத்தையும் கூட்டுகின்றீர்கள். சகல நிலையங்களில் உள்ள குழந்தைகளும் ஒரு நீதிமன்றத்தை கூட்ட வேண்டும். அவர்களிடம் கூறுங்கள். என்ன கூறணும்? ஒவ்வொரு நாளும் உங்கள் அட்டவணையை வைத்திருப்பதனால் உங்களை சீர்திருத்த முடியும். அது அவரின் பாக்கியத்தில் இல்லாதிருந்தால் அவர் சோம்பல் அடைகின்றார். உங்கள் அட்டவணை வைத்திருப்பது மிகவும் நல்லது. இந்த 84 பிரிவு சக்கரத்தை அறிந்து கொள்வதால் நீங்கள் என்ன ஆகுவீங்க? பூலோக ஆட்சியாளர்கள் ஆகுகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். இது மிகவும் இலகுவானது. எவ்வாறாய் நீங்களும் தூய்மையாக வேண்டும். உங்கள் நினைவு யாத்திரையின் அட்டவணையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இதனை செய்வதனால் நீங்கள் பெருமளவு நன்மை அடைவீர்கள். நீங்கள் அதனை குறித்து வைக்காது விட்டால் நீங்கள் பாபாவை நினைவு செய்யவில்லை என்பது அப்பொழுது புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் உங்களுடன் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? குறிப்பு புத்தகத்தை வைத்திருக்க வேண்டும். உங்கள் அட்டவணையை நீங்கள் பேண வேண்டும். என்ன அதில் இருக்கணும்? நான் எவ்வளவு நேரம் தந்தை நினைவு செய்தேன். நீங்கள் நினைவு செய்யும் வரை உங்கள் துருவை அகற்ற முடியாது. ஒன்றிலிருந்து துருவதை அகற்றுவதற்கு அப்பொருள் என்ன பண்ணுறாங்க? உலக ரீதியில் துருவை எப்படி நீக்கிறீங்க? எதெல்லாம் போடுறீங்க? நெருப்பில் போடுறீங்களா?
என்ன பேராஃபின் இடப்படுகின்றது. அனைத்தையும் செய்யும் பொழுது நீங்கள் தந்தை நினைவு செய்தால் உங்கள் முயற்சிக்கான பலனை பெறுவீர்கள். அது வேறு, பேராஃபின்ன்றது வேறு, கெரோசின் இல்லை, அது வேற ஒரு. அதற்கு முயற்சி தேவை. நீங்கள் வெறுமனை முடிசூட்டி கொள்ள முடியாது. பாபா உங்களுக்கு அத்தகைய உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றார். ஆகையால் சில முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். நம்ம கிச்சன் அன்சாபென் இது பார்த்த உடனே அந்த ஞாபகம் வந்துட்டுது. ஏதாவது ஒன்று செஞ்சால் நல்லா இருக்கா என்னன்னா எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஈஸியாக நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன்னு நினைக்காத அப்படின்னு. இட் மீன்ஸ் என்னன்னா அவ்வளோ ஈஸியாக அங்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது, சர்டிஃபிகேட் வாங்க முடியாது நீங்கள், இல்லையா? அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இல்லை, வெரி பிளான்ட் அண்ட் க்ளீன், இல்லையா? அதனால் அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க, இல்லையா? ஒவ்வொரு சோலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இல்லையா? 5 ஸ்டார் எத்தனை வருஷமாக அந்த அம்மா, இல்லையா, கிச்சனை மெயின்டைன் பண்ணி. அப்போ எந்த ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆட்களும் கிடையாது. வர்றவங்களையே மேனேஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதனால் க்ளீன் பண்ணும்போது கூட நீங்கள் பார்க்கலாம், அவங்க இருக்கும்போது நீங்கள் சேவை பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இல்லையா? எங்கே வேணால் பார்ப்பாங்க, அது என்ன அங்கே இருக்குது, அவ்வளவு க்ளீன் அண்ட் நீட்டாக. அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நம்ம க்ளீன் பண்ணிட்டேன்னு வைப்போம், திரும்பி எடுத்து அந்த பப்புக்கு வைப்பாங்க. நீ என்ன க்ளீன் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் நீயே என்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட முடியாது. ஸோ பாபா சொல்லார், நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, முடிசூட்டிக்கெல்லாம் முடியாது, அவ்வளோ ஈஸியெல்லாம் கொடுக்க மாட்டேன் நான். அதனால் பாபா சொல்கிறார், பாபா உங்களுக்கு அதிக உயர்ந்த அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். சில முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். இங்கே நீங்கள் கைகள் கால்கள் போன்றவற்றை என்ன பண்ணோம், பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா இக்கல்வி மிகவும் இலகுவானது. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்ல வராரு? வன்முறை தேவையில்லையா? பக்தி மாதிரி பஜனை பாடி உருண்டு புரண்டு எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பிரம்மாவினூடாக சிவபாபாவினால் என்னவாக ஆக்கப்படுகிறீர்கள் என்பதை உங்கள் புத்திகள் அறிந்துள்ள. நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன பண்ணணும், உங்கள் பேட்சை எப்பொழுதும் உங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இப்போ எத்தனை வைக்க சொல்கிறாரு நம்ம கூட? பேட்ச் 1, லட்சுமி நாராயண் படம் 1, என்ன இருக்குது? ஆமாம், நான் இது போடும்போது தான், நான் மேலே ஷர்ட் போட்டேன்னா சட்டில் குத்துறது, இப்படி இருக்கும்போது இதோட வச்சுக்கிறது. சரி, நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் பேட்சை எப்பொழுதும் உங்களுடன் வைத்திருக்க வேண்டும். அவர்களிடம் கூறுங்கள், என்ன கூறணும், உண்மையில் இதுவே எங்கள் லட்சியமாகும். கோட் ஆஃப் ஆம் எப்படி வெளியில் போனால் தானே, வெளியில் போகும்போது போட்டுக்க வேண்டியது. பிறருக்கு யாரை மதுபனில் சில பேர் போடாமல் இருப்பாங்களா? என்ன போடான்னா, ஊரறிஞ்ச பிராமணுக்கு எதுக்கு பேட்சின்னு இருக்கிறத மதுபனுக்குள்ளே இருக்குது. இல்லை போடணும் ஆக்சுவலி, இல்லையா? வெளியில் போனால் கண்டிப்பாக போடணும். ஏன் போடணும்? அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? இந்த அல்லலுயா குரூப் இருக்கு தெரியுமா, அவங்கள நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. நம்மள மாதிரியே சிஸ்டர்ஸு பிரதர்ஸு ஃபுல் ஸ்லீவ் போட்டு ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த பேட்சை ஒன்று பார்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். வேறு எதுவுமே நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ண முடியாது. அவங்கள ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, சிஸ்டர்ஸும் ஃபுல்லாக எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். அவங்களும் சில நேரம் நம்மக்கிட்ட வருவாங்க, நம்மளும் சில நேரத்தில் போய் ஓம் சாந்தி சிஸ்டர்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க டோட்டல் ஆப்போசிட்டு, இல்லையா?
இல்லையா? கத்தி அப்படி கூப்பிடுவாங்க இல்லையா? பாபா இங்கே ஏற்கனவே சைலண்டில் இருக்கணுன்ற அப்படி கத்தி இது பண்ணுவாங்க அவங்க. பாபா சொல்லார், உங்கள் ஹெல்த்துக்காக கலியுக ஃப்ரூட்டு மெடிசன்லாம் எடுக்கணும்னா அவங்க மெடிசனே எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அதனால் அது கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லார்பா. பிறருக்கு விளங்கப்படுத்தல் பெரும் ராஜரீகம் இருக்க வேண்டும். பெருமளவு இனிமையுடன் விளங்கப்படுத்துங்கள். லட்சியத்தை விளங்கப்படுத்துங்கள். அன்பான புத்தி என்றால் என்ன, அன்பற்ற புத்தி என்றால் என்பதையும் விளங்கப்படுத்துங்கள். உங்களுக்கு தந்தை தெரியுமா? உங்கள் லௌகிக்க தந்தை நீங்கள் கடவுளென அழைக்க மாட்டீர்கள். எல்லையற்ற தந்தையை தூய்மையாக்கவரும் சந்தோஷ கடலும் ஆவார். அவர் மூலமே நீங்கள் அபரிதமான சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். அறியாமை பாதையில் அவர்கள் தமது தாயும் தந்தையுமே தமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக நம்புகிறார்கள். பின்னர் அவர்கள் புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். உங்களுடையது என்னது? எல்லையற்ற புகுந்த வீடு. அதுவோ எல்லைக்குட்பட்டது. ஒருவேளை அந்த தாயும் தந்தையும் உங்களுக்கு 5 முதல் 7 மில்லியன் அல்லது பில்லியன்களை கொடுக்கக்கூடும். தந்தை உங்களுக்கு கொடுத்துள்ள பெயர், உங்களுக்கு என்ன பெயர்? பற்பல மடங்கு கோடீஸ்வரர்களாகுகின்ற குழந்தைகள். ஆமாம், அங்கே செல்வம் என்ற கேள்விக்கு இடமில்லை. அங்கே நீங்கள் அனைத்தையும் பெறுகின்றீர்கள். அங்கே உள்ள மாளிகைகள் மிகவும் அழகானவை. நீங்கள் பிறவியாக மாளிகைகளை பெறுகின்றீர்கள். சுதாமாவின் யாரு உசேலரின் உதாரணம் உள்ளது. மக்கள் ஒரு கைப்பிடி அரிசி பற்றி கேள்விப்பட்டிருப்பதால் அவர்கள் இங்கும் அதனை கொண்டு வருகிறார்கள். எவ்வாறாயினும் உங்களால் வெறும் அரிசியை உண்ண முடியாது. எனவே அவர்கள் பல சரக்குகளையும் கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் அதனை மிகவும் அன்புடன் கொண்டு வருகின்றார்கள். பாபா தமக்கு பிறவியாக கொடுப்பார் என அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அதனாலேயே அவர் அருள்பவர் என்று அழைக்கப்படுகிறார். பக்தி மார்க்கத்தை நீங்கள் கடவுளின் பெயரில் கொடுக்கின்றீர்கள். ஆகையாலேயே குறுகிய காலத்திற்கான பயனை உங்கள் அடுத்த பிறவியில் பெறுகின்றீர்கள். ஒருவர் ஏழைகளுக்கு எதையேனும் கொடுத்தாலோ அல்லது ஒரு கல்லூரியை ஆரம்பித்தாலோ அந்த தர்மத்தின் பலனாக அவர் தமது அடுத்த பிறவியில் கல்வியை பெறுகிறார். அவர் யாத்திரிகள் தங்குவதற்கு மடம் ஒன்றை கட்டினால் அங்கு பலரும் தங்கி சந்தோஷத்தை அனுபவம் செய்வதால் அவர் வாழ்வதற்கு அடுத்த பிரிவில் என்ன கிடைக்கும்? நல்ல வீட்டை பெறுகின்றார். இங்கே இது பிறவிக்கான விடயமாகும். நீங்கள் சிவபாபாருக்கு எதை கொடுத்தாலும் அது என்ன நடக்கும்? எதை கொடுத்தாலும் அது உங்களுக்காகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறிவீர்கள். சிவபாபா தனக்குன்னு எதையும் வைத்திருப்பதில்லை. அவர் அவரிடம் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? உங்களிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்தால் நீங்கள் உலக அதிபதி ஆகுவீர்கள். அவருக்கு விநாசத்தின் காட்சியும் ராஜ்யத்தின் காட்சியும் அருளப்பட்டன. பாபா தன்னை ஒரு உலக அதிபதி ஆக்குகிறார் என்று அவர் அதிக அளவு போதை கொண்டிருந்தார். கீதையில் அர்ஜுன காட்சி ஒன்று அருளப்பட்டு அவரிடம் கூறப்பட்டதாக எழுதப்பட்டுள்ளது. என்ன கூறினார் அவர்? காட்சி காமிச்சு, என்னை நினைவு செய்தால் இவ்வாறு நீங்கள் ஆகுவீர்கள். அவருக்கு விநாசத்திற்கும் ராஜ்யத்திற்குமான காட்சிகள் அருளப்பட்டன. அவரது சந்தோஷபாத ரசம் ஆரம்பம் முதல் அதிகரித்தது. யாருக்கு? பிரம்மா பாபாவுக்கு. இதுவே நாடகத்தின் பாகமாக இருந்தது. எவருக்கும் இந்த பாக்கிய ரதத்தை தெரியாது. ஆகையால் குழந்தையாக நீங்கள் இந்த இலக்கியம் லட்சத்தையும் உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு ஆகுகின்றோம். நீங்கள் முயற்சி செய்யும் அளவிற்கேற்ப உயர்ந்தோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். தந்தையை பின்பற்றுங்கள் என்று நினைவு கூறப்பட்டுள்ளது. ஃபாலோ ஃபாதர். அது இந்நேரத்தையே குறிக்கின்றது. எல்லையற்ற தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆலோசனையை பின்பற்றுங்கள். இவர் என்ன செய்தார் என்பதையும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். கடவுள் யாரு? கடவுள் யாரு? வியாபாரியும் இரத்தின வியாபாரியும் அடுத்தது மந்திரவாதியும் என்று அழைக்கப்படுகின்றார். பாபா சடுதியாக அனைத்திலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டார். யாரது?
பிரம்மா பாபா. முன்னர் அவர் வியாபாரி ஆகியுள்ளார். முன்னர் பௌதிக ரத்தினங்களின் வியாபாரியாக இருந்தார். இப்பொழுது அவர் என்னவாயிட்டார்? பிரம்ம பாபா அழியாத ஞான ரத்தினங்கள் வியாபாரி ஆகியுள்ளார். நரகத்தை சொர்க்கம் மாற்றுவது என்பது என்னது? பெரிய மந்திர வித்தையாகும். அவர் வியாபாரியும் அவர். பாபா குழந்தைகளாக உங்களுடன் அத்தகைய சிறந்த பேரம் ஒன்றை பேசுகிறார். அவர் உங்கள் எப்படி பேரம் பேசுகிறார்? வைக்கோல்களையும் கைப்பிடி அரிசியும் எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக உங்களுக்கு மாளிகைகளை கொடுக்கின்றார். அவர் அத்தகைய பெரிய வருமானத்தை நாம் ஈட்டுவதற்கு எங்களுக்கு உதவுகிறார். வைரத்தினதும் இரத்தினங்களதும் வியாபாரமும் இவ்வாறாகவே இடம்பெறுகின்றன. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வாடிக்கையாளர் வரும்பொழுது அவரிடம் 100 ரூபாய் பெறுமதியான பொருளிற்கு ரூபாய் 500 அல்லது 1000 ரூபாய்கள் வரை அறிவிக்கப்படுகின்றது. அவர்கள் அவரிடம் பெருமளவு பணத்தை அறவிடுகிறார்கள். அவர்களிடம் அனைத்திலும் அதி புராதனமானவை உள்ளன. ஆகவே இந்த புராதன யோகமும் நீங்கள் இப்பொழுது கபடமற்ற பிறவை கண்டு கொண்டீர்கள் இல்லையா? பிரம்மாவோட வியாபாரத்தை சொல்கிறார் இல்லையா? ஸ்ட்ரீமர் வரும் இல்லையா? நைட்டில் போய் என்ன பண்ணுறாங்க? ஆன்டிக் திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது 100 ரூபானா வெளிநாட்டுக்காரங்களுக்கு என்ன அது 500 1000 விற்கக்கூடிய. ஆனால் பாபா இங்கே என்ன சொல்கிறாரு? இவர் யார்? கள்ளம் கபடமற்றவர். அவங்க 100 ரூபாவை என்ன பண்ணுறாங்க? 1000 கொடுத்து வாங்குறாங்க. இங்கே பாபா என்ன பண்ணுறாரு? அவ்வளோ ஒரு ஏமாளி, கள்ளங்காவிடமற்றவர். நீங்கள் கொடுக்குற வைக்கோற்கோலையும் இல்லையா ஒரு பிடி அரிசியை வாங்கிட்டு அவர் பெரிய பெரிய மாளிகை 21 பிரிவு கொடுத்தார். அவர் உங்களை எவ்வாறானவர் ஆக்குகிறார் என பாருங்கள். உங்கள் வைக்கோலுக்கு பதிலாக அவர் உங்களை 21 பிரிவுகளுக்கு எவ்வாறானவர் ஆக்குகிறார் என்று பாருங்கள். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. சில வேளைகள் அவர்கள் கபலமற்ற பிரபு தமக்கு சிலவற்றை கொடுத்ததாக கூறுகிறார்கள். சில வேளைகளோ அம்பாள் அதனை தங்களுக்கு கொடுத்ததாக கூறுகின்றார்கள். சில வேளைகள் தமது குரு அதனை தமக்கு கொடுத்தார் என அவர்கள் கூறுகிறார்கள். இங்கே இது ஒரு கல்வியாகும். நீங்கள் ஓர் இறை பல்கலைக்கழகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த கீதையும் இறை பல்கலைக்கழகம் என்றே அழைக்கப்படுகின்றது. கடவுள் பேசுகிறார் என கீதையில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் கடவுள் யார் என்பதை எவருமே அறியார். எவரிடமாவது வினவுங்கள். என்ன வினவணும்? பரமாத்மான பரமத்தை நீங்கள் அறிவீர்களா? தந்தை யாரு? பூந்தோட்ட அதிபதி ஆவார். அவர் உங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றுகிறார். இதுவே அல்லாவின் பூந்தோட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஐரோப்பியர்கள் வைகுந்தத்தை பற்றி பேசுகிறார்கள். பாரதம் உண்மையிலேயே தேவதைகளின் பூமியாக இருந்தது. இப்பொழுது அது மயான பூமியாகும். நீங்கள் இப்பொழுது மீண்டும் தேவதைகளின் பூமியின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். உறங்கிக் கொண்டிருப்பவர்களை விழித்தெழ செய்வதற்கு தந்தை வந்துவிட்டார். இதனை நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கேற்ப வரிசை கிரமமாக அறிவீர்கள். விழித்தெழுந்தவர்களும் பிறரை விழித்தெழுமாறு செய்கின்றார்கள். ஒருவர் இன்னொருவரை விழித்தெழ செய்யாதிருந்தால் அவர் இன்னமும் விழித்தெழவில்லை என்பதே அதன் அர்த்தமாகும். ஆகவே தந்தை விளங்கப்படுத்துகிறார். இப்பாடல்கள் போன்றவையும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எந்த பாடல்கள்? விழித்தெழுங்களே மனவாட்டிகளே. சில பாடல்கள் மிகவும் சிறந்தவை. நீங்கள் சந்தோஷமற்று இருக்கும் பொழுது பாடல்களை ஒழிக்கச் செய்தால் மிகவும் சந்தோஷம் அடைவீர்கள். என்னது ஒரு பாடல்? என்னவோ இரவு பயணியே களைப்படையாது. இப்பாடலும் மிக நல்லது. இரவு இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. கூடுதலான பக்தி செய்யும் பொழுது தாங்கள் விரைவில் கடவுளை கண்டடைவார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் அனுமன் போன்றவற்றின் காட்சியை காணும் பொழுது தாம் கடவுளையே கண்டதாக நம்புகிறார்கள். தந்தை கூறுகிறார்,
அக்காட்சிகள் போன்ற அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டவை. அவர்கள் யார் மீது பக்தி உணர்வை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் காட்சிகளை அவர்கள் பெறுகின்றார்கள். ஆனால் உண்மையில் அவ்வாறாக எவரும் இல்லை. தந்தை கூறியுள்ளார். என்ன கூறியுள்ளார்? நீங்கள் அனைவரும் உங்கள் பேட்சை எப்பொழுதும் உங்கள் வைத்திருக்க வேண்டும். பல வகையான பேட்ச்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த பேட்ச் பிறருக்கு விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் சிறந்ததாகும். நீங்களாம் யார்? ஆன்மீக சேனையினர். இராணுவத்தினரும் எப்பொழுதும் தமக்கென்ன சின்னத்தை கொண்டிருக்கின்றார்கள், போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. உங்கள் பேட்சை குழந்தைகளாக நீங்கள் உங்களுடன் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் என்ன, அது எதுக்காக வைக்கணும்? இவ்வாறானவர் ஆகின்றீர்கள் என்ற போதையை கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள்லாம் யார்? மாணவர்கள். பாபா எங்களை மனிதரிலிருந்து தேவர்களாக மாற்றுகின்றார். மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றார்கள். தேவர்களை வழிபடுவது இல்லை. இங்கே சாதாரண மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றார்கள். ஏனெனில் ஏன் வழிபடணும்? தேவர்கள் மேன்மையானவர்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதன் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே சிக்கிலதே நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் புத்தியில் எப்பொழுதும் உங்கள் இலக்கையும் ஒரு லட்சியத்தையும் வைத்திருங்கள். உங்களுடன் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? லட்சுமி நாராயண் படத்தை வைத்திருங்கள். நீங்கள் அவர்களை போலாகுவதற்கு கற்கின்றீர்கள் என அறிந்துள்ளதால் சந்தோஷத்தில் இருங்கள். நாங்கள் இப்பொழுது யார்? இறைமானவர்கள். 2. உங்களிடம் உள்ள பழைய வைக்கோலையும் ஒரு கைப்பிடி அரிசியும் கொடுத்து அதற்கு பதிலாக மாளிகையை பெறுங்கள். தந்தை பிரம்மாவை பின்பற்றி அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரி ஆகுங்கள். ஆசீர்வாதம். நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வெற்றி ரத்தினமாக இருப்பதன் மூலம் அனைவருக்கும் மாஸ்டர் ஆதாரம் அருள்பவர் ஆகுவீர்களாக. நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வெற்றி ரத்தினமாக இருப்பதன் மூலம் அனைவருக்கும் மாஸ்டர் ஆதாரம் அருள்பவர் ஆகுவீர்களாக. புத்திகளில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற குழந்தைகள் வெற்றியாளர் ஆகுவதால் அவர்கள் சதா சந்தோஷ நடனம் ஆடுகிறார்கள். அவர்கள் தமது வெற்றியை பற்றி பேசுவதில்லை. ஆனால் அவர்கள் வெற்றியாளராக இருப்பதால் அவர்கள் பிறரிடத்தில் தைரியத்தை அதிகரிக்க செய்கிறார்கள். எவருமே தம்மை சிறுமையாக பார்க்க செய்ய அவர்கள் முயல்வது இல்லை. ஆனால் அவர்கள் தந்தையை போன்று மாஸ்டர் ஆதாரம் அருள்பவர் ஆகுவார்கள். அதாவது வீழ்ந்திருப்பவர்களை அவர்கள் எழுந்திட செய்வார்கள். அவர்கள் எப்பொழுதும் எந்த ஒரு வீணானவற்றிலிருந்தும் தொலைவிலேயே இருப்பார்கள். வீணானவற்றிலிருந்து அப்பால் இருப்பதென்றால் வெற்றியாளர் ஆகுவது என்று அர்த்தமாகும். அத்தகைய வெற்றியாளரான குழந்தைகள் அனைவருக்கும் என்ன பண்ணுவாங்க? ஆதாரத்தை அருள்பவர்கள் ஆகுகின்றார்கள். ஸ்லோகம். சுயநலமற்றவர்களும் பாவத்திலிருந்து விடுபட்ட ஸ்திதியில் இருந்து சேவை செய்பவர்களுமே வெற்றி சுரூபங்கள் ஆகுகின்றார்கள். சுயநலமற்றவர்களும் பாவத்திலிருந்து விடுபட்ட ஸ்திதியில் இருந்து சேவை செய்பவர்களே வெற்றி சுரூபங்கள் ஆகுகின்றார்கள். அவைக்த சமிஞ்ஞை. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். யோகத்தில் பரிசோதனை செய்வதற்கு உங்கள் பார்வையிலும் மனோபாவத்திலும் தூய்மையை கொண்டிருப்பதை மேல்மையிலும் கூடிட்டு கொள்ள வேண்டும். உங்கள் எண்ணங்களின்
அத்திவாரத்தை தூய்மையாகவும் ஞானம் நிறைந்ததாகவும் சக்தி மிக்கதாகவும் ஆக்குங்கள். உங்கள் எண்ணத்தின் அத்திவாரத்தை தூய்மையாகவும் ஞானம் நிறைந்ததாகவும் சக்தி மிக்கதாகவும் ஆக்குங்கள். உங்கள் முன்னணியிலே வருபவர் எவரும் துன்ப அலைகளினால் அலைந்து திரிந்து விரக்தியடைந்து சந்தோஷமாக இருப்பது சாத்தியமில்லை நினைத்தாலும் உங்கள் முன்னிலையில் அவர் வந்ததுமே உங்கள் ரூபம், உங்கள் மனோபாவம் மற்றும் உங்கள் பார்வை அந்த ஆத்மாவை மாற்றட்டும். அவருக்கு நம்பிக்கையே இல்லை என்னாலும் கூட முன்னாடி வந்தேன்னு அதெல்லாம் இதுவே யோகத்தின் பரிசோதனை செய்வதாகும். இல்லையா? இப்படி ஒரு நறுமணம் உள்ள பூக்கள் பக்கத்தில் போகும்போது தானாகவே என்ன ஆகுது, நமக்கு வீசுது இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்கிறார், நீங்கள் உங்கள் பக்கத்தில் வரும்போது தானாகவே என்ன ஆகணும், அதுக்கு என்ன அடிப்படை? உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும்? தூய்மையானதாகவும் சக்தி மிகுந்ததாகவும் ஞான நிறைந்ததாகவும் இருந்துச்சுன்னா தானாக என்னாகும், உங்கள் பக்கத்தில் வரும் பொழுது அவங்களுக்கு அந்த நறுமணம் தானாகவே அனுபவம் ஆகும். ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு நிறைய தாரணைக்கான விஷயத்தை சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறார்? ஆமாம், ஒன்று நினைவுடைய அட்டவணை வைக்கணும். இரண்டாவது, நம்ம எப்பொழுதுமே ரெண்டாவது பேட்ச் வைக்கணுன்றார். மூணாவது லக்ஷ்மி நாராயண ஃபோட்டோ வைக்கணும் அப்படிங்கிறார். தந்தை மறக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் சரீர உணர்வு. அதே நேரத்தில் பாபா சொல்றார், மிக எளிமையாக இருக்க வேண்டும். நீங்கள் உதாரணமாக இருக்கணும் இல்லையா? ஆமாம், இங்கே அணிந்தாலும் பிரச்சனை தான் இல்லையா? இங்கே நேற்று சொன்னார் நினைக்கிறேன் இல்லையா? இது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், உங்களை சுற்றி இங்கே சந்தோஷமாக இருக்குதா அப்படின்னா இல்லை இல்லையா? செல்வம் பில்லியன் மில்லியன் வச்சுருந்தாலும் தைரியமாக போய் ஒரு இடத்துல சாப்பிட முடியுமா? தைரியமாக ஒரு இடத்துக்கு போக முடியுமா? அவங்கள சுற்றி என்ன இருக்க வேண்டியிருக்கு? பாதுகாப்போடு போடணும். சாப்பாட்டில் கூட கை வைக்க முடியாது இல்லையா? அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய நிலை இல்லையா? பாபா சொல்கிறார், இதை எப்படி சொர்க்கம்னு சொல்ல முடியும்? பாபா சொல்கிறார், அவங்களுடைய பக்திக்கு கிடைக்கிது எந்த மாதிரி, ஆனால் அதுதான் உண்மையான கிடையாது இல்லையா? அன்றைக்கி ஒரு புது கிளாஸில் அதான் கேட்டாங்க இல்லையா? இவ்வளோ காலம் அனுமானம் பண்ணுறோம், நினச்சிட்டு வந்தோம், அவங்கள நினச்சிட்டு வந்தோம், இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் நினச்சதுனால அது உண்மையாகாது இல்லையா? உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லலை இல்லையா? நம்மளும் கோயிலுக்கு தானே போகிறோம், எல்லாம் பார்க்குறோம் தானே, ஆனால் பார்க்குற கண்ணோட்டம் வேறு இல்லையா? நீங்கள்லாம் யார்? சக்தி சேனைகள். ஆமாம், அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், போட்டுக்க கிரீடத்தைன்னு துவாபர யுகத்தில் வர்ற ராஜா மாதிரி எடுத்து கொடுக்க மாட்டேன் நான். பரம்பரையெல்லாம் கிடையாது இல்லையா? பரம்பரை ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க. பாபா சொல்லார், இங்கே என்னது, இங்கே மன்னர் ஆட்சியெல்லாம் கிடையாது. இது பாபா சொல்ல காரணம் என்னென்னா, இது இறை பல்கலைக்கழகம், நீங்களாம் மாணவர்கள். ஆமாம், அது இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், நீங்கள் படிக்கணும், பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் உங்களுடைய பதவி கிடைக்குமே தவிர்த்து இது பரம்பரை சொத்து மாதிரிலாம் கிடைக்காது. ஆமாம், பாபா சொல்கிறார் இல்லையா?
ஆமாம், நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னா மற்றவங்களும் நீங்கள் என்ன பண்ணலன்னு அர்த்தம், எழுப்பலன்னு அர்த்தம் இல்லையா? ஆமாம், அது கீதையில் எழுதப்பட்டிருக்கு. பாபா சொல்கிறார் இல்லையா? இல்லையா, காமனா அப்படின்னு சொல்கிறோம். பாபா இன்னைக்கு சொன்னார் இல்லையா, காம விகாரம் என்பது ஒன்று இருக்குது, காமனான இச்சை. அதாவது நல்லா இப்போ ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணணும், எக்ஸ்பென்சிவாக ட்ரெஸ் பண்ணணுன்றது அது ஒரு இச்சை இல்லையா? இச்சா அச்சா நை பந்தாயே அப்படின்வாங்க. இச்சை என்பது என்ன பண்ணணுமா, அதான் உங்களே நல்லதாக ஆக்க விட முடியாதுன்னு மாநில சொல்லுவார். அதில் இன்னும் சூக்ஷ்மமாக சொல்லுவார், சேவைக்கு போனால் இவங்க தான் வேணும், இவங்க என் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இச்சைங்கிறார் பாபா. அவ்வளவு ஆழமாக போகிறார் இல்லையா? ஆமாம், பாபா சொல்கிறார் எல்லாம் கடனாளிகளாக இருக்கிறாங்க இல்லையா? பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது. அங்கே போனால் நீங்கள் கடனாளியே இருக்க மாட்டீங்க. ஆமாம், அது எப்படி அது எப்படி ஒரு வினாடியில் அப்படி டீப்பாக எப்படி அனுபவம் பண்ணுவது? இப்போ காலில் பெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பெயின் இருந்துகிட்டே இருக்க, அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டே இருப்போம் சரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நல்ல ஷார்ப்பான ஒரு ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஊசி எடுத்து இப்படி வச்சு உங்களுக்கு அப்படி குத்தி அப்படி எடுக்கிறீங்க, ஒரு செகண்டு தான் அது, அந்த வலி எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் நீங்கள் வலி பண்ணதுக்கும் அந்த ஒரு செகண்ட் அந்த இதில் குத்தி எடுக்கும்போது எப்படி இருக்கும்? அது சொல்கிறார், பல பிறவிகளுடைய அதோடைய வலி என்பது அதான் சொல்கிறார் இல்லையா, உங்களால் தாங்க முடியுமா? அப்போது அந்த ஆத்மா என்ன பண்ணுது, அவ்வளோ டீப்பாக என்ன ஆகுது, பெயினை அனுபவம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது ஆமாம், அதோடைய எக்ஸ்பீரியன்ஸுன்றது நீங்கள் நினச்சி பாருங்கள். சும்மா ஒரு அடி போட்டுறதுக்கும் ஒரே ஒரு இது ஷார்ப்பானது அப்படி சரக்குன்னு உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அனுபவம் ஏற்படுன்றார். 5 விகாரங்களையும் அனர்த்தம்ன்றார். ஏன் அங்கே சந்தோஷமாக இல்லைன்னா அதுதான் காரணம்ன்றார். ஆமாம், இங்கே தான் சரீரத்தை விட்டு நீங்குவதற்கான படிப்பு இது, முயற்சி செய்கிறோன்றார். ஆமாம், பாபா சொல்ல பிரம்மா பாபா வியாபாரி இல்லையா? பாபா தன்னை என்ன சொல்லிக்கிறார், நான் வியாபாரி, ரத்தின வியாபாரி. ஏன் அவருக்கு மந்திரவாதியின் பேர்? மனிதர்களை என்ன பண்ணுறாங்க, தேவர்களாக மாற்றுறாங்க இல்லையா? நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவது அப்படிங்கிறார். ஆமாம், அதில் ஒரு பெரிய குழப்பம்ங்கிறார். பக்தியும் ஞானம் வேறு, சிவனும் சங்கரும் வேறு. பக்தியில் கூட என்ன பண்ணுறாங்க, குருக்கிட்ட போகிறாங்க, தேவர்கள்ட்ட போகிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் விடுதலை அளிக்கக்கூடிய சத்கதி கொடுக்கறது நான் தான், குருமார்களுக்கும் கொடுக்கறது நான் தான் இல்லையா? தேவர்களை வழிபடுவது இல்லை இல்லையா? ஆமாம், எல்லாமே இங்கே இலக்கு லட்சியம் என்பது இருக்குது. அது பாக்கெட்டில் வைக்கணும், பார்க்கணும் எவ்வளோ நகை போட்டிருக்காங்க, எவ்வளவு இது இருக்காங்க. அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறோம், இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், ஹெல்த் இருந்தால் வெல்த் இருக்காது, வெல்த் இருந்தால். ஒருத்தர் பார்த்தா சில பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க உடல் ரீதியில், ஆனால் அறிவு இருக்காது. சில பேருக்கு அறிவு இருக்கும், அழகு இருக்காது. சில பேருக்கு அறிவும் அழகு இருக்கும், பண்பு இருக்காது. அறிவு அவ்வளோ இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட பேசினா ஒரு நிமிஷம் நின்று பேச முடியாது. அப்போ அழகும் வேணும், அறிவும் வேணும், பண்பும் வேணும். சரி, இது மாத்திரம் இருந்தால் போதுமா? பணமும் வேணும். பண்பில் தான் பணிவு வந்துடும். பணமும் வேணும் இல்லை? இப்போ அறிவு இருக்குது, அழகு இருக்குது, பண்பு இருக்குது, ஆனால் பணம் இல்லைன்னா அப்போ பணமும் வேணும் இல்லையா?
அப்போது என்ன வேண்டியிருக்கு? பணமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும். உங்களுக்கு அழகு இருக்குது, அறிவு இருக்குது, பண்பு இருக்குது இல்லையா, செல்வம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா வேஸ்ட்டு. அப்போ லக்ஷ்மி நாராயணனை பார்க்கும்போது இதெல்லாம் வரணும். அவன் ஏன் அவங்கள லக்ஷ்மி நாராயணன்னா அவங்க எல்லாத்துலேயும் தான் சோலாகலா சம்பூர்ணன்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே பாருங்கள், ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. அதுதான் பாபா சொல்கிறார். அதனால தான் சத்தியுகத்தில் இங்கே உலகத்தில் பணன்றது மாயின்றாங்க. சத்தியுகத்தில் பணமாக இல்லை அப்படின்னு கேட்குறாரு பாபா ஒரு வாணியில். அப்போ ஏன் அங்கே இல்லை இல்லையா? ஓகே, உங்களுக்கு சுகர் தான் பிரச்சனை போகும். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போல்லாம் விருந்துக்கு போகிறாங்க, விருந்துக்குள்ளே விருந்து வைக்கும்போதே கூட 2 மெட்ஃபார்மின்னு வச்சிடுறாங்க. அதுவும் டோட்டலாக சர்வ் பண்ணிடுறாங்க. ஏன்னா 99% எல்லாத்துக்கும் இருக்குது. ஆமாம். अच्छा, ओम शांति.